ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் அவன் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க. சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஓ, நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும். மீண்டும் ஒரு முறை சொல்லவோ. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. ஓ, ஆமென். ஆராதிக்கும் தேவன் அவன் விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுங்க. என்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. சொல்லுங்க. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கும் விசுவாசத்தோடு
அக்கினி போல சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினி போல பிரச்சனைகள் எனக்கு எதிராக வந்தாலும் நான் இடைவிடாது ஆராதிக்கிற கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர். ராமாஷக்கரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜா. ஆமென். சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். எரிகின்ற நம்மை எப்படியாகிலும் பொசிக்கு போடணும், நம்மை ஒன்றும் இல்லாமல் போகணும் என்று சொல்லி அனுப்பப்படுகிற அக்கினி போன்ற சோதனைகளை நம்மை விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ஓ ராமசக்கரே விடுதலை விடுதலை. எரிகின்ற அக்கினிக்கு என்னை அழைத்தவரோ என்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கரங்காமல் முன் சென்றிட கரபற்றி நடத்திடுவார். என்னை அழைத்தவர் கூப்பிடுவோம். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். ஆமென். வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் என்று ஜெயா. இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க. அல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க. பிரைஸ் தி லார்ட். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சத்துருவின் கோட்டைகளை. சத்துருவின் கோட்டை ஆமென் தகர்த்திட தயங்காமல் முன் சென்றிட கரம்பற்றி இடைவிடாமல் ஆராதிப்பே. நம் வாழ்வில் என்றும் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரமணா தேரே ரமா. இடைவிடாமல் ஆராதிப்பே. என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் கரங்களை தட்டி ஆவியில் இருந்து தேவ சமூகத்துல இந்த வேளையிலே அறிக்கை பண்ணுவோம். இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென் ஆமென் ஆமென். மாறி 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 பாடுவோம். இடைவிடாமல் ஆராதிப்பேன். என் வாழ்வில் என்றும் ஜெயம். மனாஷேரே ஆமென். என் வாழ்விலே நாம் ஆராதிப்பேன். என்
சத்துருவின் கோட்டைகளை ஜெயிக்கத்தக்கதான என் வாழ்விலே என்று ஜெயம். அல்லேலூயா. ரபரபரதரபஷதரே. ஆவிலிருந்து உற்சாகமாய் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின ஜெயத்திற்காய், விடுதலைக்காய், ரட்சிப்புக்காய், மேன்மைக்காய், உயர்வுக்காய், ஆழமான தண்ணீர்களிலே ஒளிப்பிடத்திலே நமக்கு தப்பித்து போகத்தக்கதான ஒரு போக்கை உண்டாக்கினபடியா நிரப்பப்படுங்க. ஆவில நிரப்பப்படுவோம். இதோ கர்த்தர் தருகிற பலத்தில நிரப்பப்படுவோம். சத்துருவின் கோட்டைகளை அந்நிய கால்கள் அல்ல, என்னுடைய கால்களே சுதந்தரிக்கும். ஆமென், 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 ஆமென். ஆமென், 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 ஆமென். ரிமனா மஷெதரே. ரிமனா, என்னுடைய சத்துருவின் எல்லைகளை என்னுடைய கால்கள் மிதிக்கும். என்னுடைய சத்துருவினுடைய கிரியைகளை என்னுடைய பாதம் மிதிக்கும். ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓரபரமன நமரா திரிகதராதி நமனா ரிமனகதரதி மெனே ரிபினிக்கரே ரிமினே ஷெட்டரே. கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. ஹalleluya. ரபரா தினகே தினே தினிமினே தினி நம ஷெட்டரே கிரே தினிமே நிமினே ரிகே திரே லம ஷெட்டரே நிமினே திரே தினிமினே நிமனா ஷெட்டரே. புதிய பலன் தாங்காண்டவரே, புதிய கிருபைகளை தாங்காண்டவரே, புதிய தரிசனம் தாங்காண்டவரே, புதிய பாதைகளை தோன்ற பண்ணுங்க ஆண்டவரே. God will make a way where there seems to be no way. எங்கே பாதைகள் இல்லையோ அங்கே பாதைகளை உண்டு பண்ணுகிற என் தேவன். எல்லாரும் இந்த காலைவேளையில கேளுங்க. எங்க அடைக்கப்பட்ட door, speak unto the closed door. எங்க அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி பேசு. Let there be a way for me. Let my doors open in the mighty name of Jesus. கதவுகள் திறக்கப்படுவதாக, வெங்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் இதோ கர்த்தருடைய நாமத்திலே எனக்காய் சுதந்தரிக்கிறேன். It's mine. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. என்னுடையது, என்னுடையது. ரிமனா ஷேதரே. இயேசுவின் நாமத்தில இது என்னுடையது. அறிக்கை பண்ணு. இயேசுவின் நாமத்தில இந்த ஸ்தலம் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில இந்த ஆரோக்கியம் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில இந்த ஊழியம் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில இந்த கூட்டம் என்னுடையது. இந்த ஜனம் என்னுடையது. சத்ருவானவன் அதை கொள்ளையிடாதபடி இதோ கர்த்தர் தமது வல்லமையினால் இறங்கி வேலையடைத்து பாதுகாப்பாராக. ரபரா லபா ஷரபரா கரா தினேமெனே கோரோ நிமெனே கோரோ தினமா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. புதிய கிருபை தாங்கப்பா, புதிய கிருபை தாங்கப்பா, புதிய கிருபை தாங்கப்பா, புதிய பலன் தாங்கப்பா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்போ. எல்லாரும் கேட்போமா?
புதிய நாளுக்குள் என்னேன். ஆமென். புதிய கிருபையா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டோ. எல்லாரும் கண்ணீரோடு குறைவுகள் நிறைவாகட்டோ. வறட்சி செழிப்பாகட்டோ. எல்லா வறட்சி செழிப்பாகட்டோ. புது கிருபை எல்லாரும் கேளுங்க. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தே. உண்மையாய் கூப்பிடுவோம். புதிய நாளுக்குள் புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ. புதிய கிருபையால் ஆமென். புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி தாரும் தேவா. களிப்பை தாரும் தேவா. கிருபையே போது கிருபை. ஓ போது பலனை போது கிருபை தாருவே. மீண்டும் மீண்டும் புது கிருபை தாரும் தேவா. புது பலனை அரமனமஷத்திரே. புது கிருபை. ஹல்லேலூயா. ஓ புதிய நாளுக்குள் ஹல்லேலூயா. புதிய ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ. புதிய சவால்கள் சந்தித்திட உலகத்தில் கேளுங்க அப்பா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் பொருந்த குடும்ப உறவுகள் பொருந்த சமாதானம். ஆமென். சமாதானம். புது கிருபை தாங்கப்பா. புது கிருபை. ஓஹோ ஓ ராமநாதினே மேனே. புது கிருபை தாரும் தேவா. புது ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம். புது கிருபை
நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் போதாதப்பா, நான் பெற்றிருக்கிற பலன் போதாதப்பா. புது கிருபை, புது கிருபை. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் ஆமே. கரங்களை தட்டி கர்த்தர் தந்த புதிய பலத்துக்காக அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி தாங்காண்டவரே, சவால்களை சந்திக்க பலன் தாரும், சோதனைகளை ஜெயிக்க பலன் தாரும், அவமானங்களை தாண்டி செல்ல பலன் தாரும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளுகிறவரே, பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. ஜோமனுங்க, 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 ஜோமனுங்க. உங்க குடும்பங்கள்ல எந்தெந்த பகுதியில பலவீனப்படுத்தி சாத்தான் வைத்திருக்கிறானோ, எந்த உங்க குடும்பத்துல எந்தெந்த பகுதியில பலவீனமா இருக்கிறீர்களோ, இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து இதோ சகல பலவீனப்பட்ட பகுதியெல்லாம், பலவீன பகுதியெல்லாம் இப்பொழுது பலவான் என்று சொல்லத்தக்கதாக தேவ பலன்களை நிரப்பட்டோம். ரகத ரகத ரபரக திரிகி திரிமெனிகி திரிகி திரிகி திரிமெனிகி திரிகி திரமனா ரிபரகத ரமனா ஷெதரக திரேமெனிகி திரதிரமா. போராடு, போராடு, போராடு. என்னுடைய வீடு, என்னுடைய வீடு இன்று முதல் பெத்தேல் என்று அழைக்கப்படும். என்னுடைய குடும்பம் இன்று முதல் பெத்தேல் என்று அழைக்கப்படும். என்னுடைய ஸ்தலம் இன்று முதல் பெத்தேல் என்று அழைக்கப்படும். ஆமென், 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 ஆமென். இன்று முதல் என்னுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டு பண்ணி கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருப்பதாக. ரபரபா ஷதரதே ரிமனா கராதினே மெனே ரெமோனோ மஷெதரே கராதினே மெனே தரோதினே மே. ஜோமனுங்க, ஜோமனுங்க, கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இனமா ஷெதரே, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் இன்று முதல் கர்த்தருடையது என்று அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருடையது என்று எழுதி வைக்கப்படும். கர்த்தருடையது என்று உடன்படிக்கை செய்யப்படும். இன்று முதல் மனமா ஷதராத்திரிதினமா. இப்பொழுது என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தத்திற்கென்று நான் உடன்படிக்கை செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய மகிமைக்கென்று நான் உடன்படிக்கை செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தை பரிசுத்த பலிபீடத்திலே இன்று முதல் நான் உடன்படிக்கை செய்கிறேன். தீங்கு என்னை அணுகுவது இல்லை, சத்துரு உட்புகுதல் இல்லை, வியாதிகள் இல்லை, வறுமை இல்லை, பலவீனம் இல்லை, சாத்தானின் தந்திரமான செய்கை இல்லை, செய்வினை இல்லை, கட்டுகள் இல்லை, சாபம் இல்லை. Yes, in the mighty name of Jesus. மரபா திகதா 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 ரிமனா தினமெனை கரா தினமே திகதே 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 தினமெனே நிமனா திரவே ரகதரோ விரமனா தினமா நிமனே திரமனா. கர்த்தருக்கு பரிசுத்தம். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம். என் கணவர் கர்த்தருக்கு பரிசுத்தம். எனது மனைவி கர்த்தருக்கு பரிசுத்தம். என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பரிசுத்தம். என்னுடைய ஸ்தலம் கர்த்தருடைய பரிசுத்தம். என்னுடைய எல்லைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஓ எஸ், அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதோ நம்முடைய குடும்பங்கள் எல்லைகளிலே இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியை போடுகிறார். அக்கினி கலசத்தை உடையவராய் இதோ தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சுத்தரிக்கிற ஆவியானவர், சுத்திகரிக்கிற ஆவியானவர், பலவீனங்களை சுட்டரிக்கிற ஆவியானவர் பலிபீடத்திலே நம்முடைய மாமிசத்தை சங்குதந்தாய் தரிக்கப்பட்டு
தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். இனி மாம்சத்தின் கிரியைகள் என்னுடைய குடும்பத்துல இல்ல, அசுத்த கிரியைகள் என்னுடைய குடும்பத்துல இல்ல, பலவீனத்தை படுத்துகிற பொல்லாங்கனுடைய தந்திரங்கள் இனி எவரப்போது இருப்பது இல்லை. ஆமென். ரப ரப ரகத ரமன ரப ரத ரமன ரெபெரே ரிமன கத நமன ரப ரத ரபரோ ரப ரத நெபெஷெதரே ரிமன கத ரெமெனே கதரே நமன நமன தரே. ஆமென் 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 ஆமென். ஜோமனு ஜோமனு ஜோமனு. குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. உங்க குடும்பத்தை இந்த வேளையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த கிரியைகளை வந்து இறங்கி கிரியை செய்ய முடியும். எல்லாரும் ஜெபிங்க 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 ஜெபிங்க. Yes, 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 yes. Oh, Ramana, Ramana, Radhi. பலப்படு பலப்படு, கர்த்தருக்குள்ள பலப்படு, தேவ பிள்ளையே கர்த்தருக்குள்ள பலப்படு. ஓ, நமது எதிராளியாகிய சாத்தானை முழுவதுமாய் ஜெயிக்கும்படிக்கு இதோ கர்த்தருடைய பலத்திலே பலப்படு. Ale, ale, ale. Urabara mana mana manetire. Urabara dire dire. Oh Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus. குடும்பங்கள்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நம்மை சுத்திகரித்து ஒரு ஜீவ நீரூற்றை உண்டு பண்ணி மரங்கள் எல்லாம் பசுமையா இருக்கத்தக்கதாக, கையில் பிரயாசங்கள்லாம் நமது பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கத்தக்கதாக, ஓ குடும்பத்தை செழிப்பாக்குகிற ஒரு தேவநதி பரலோகத்திலிருந்து இறங்கட்டும். என் குடும்பத்தை பூரிப்பிக்கிற ஒரு ஜீவநதி கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். என்னுடைய குடும்பத்தின் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற அல்லேலூயா ஒரு ஜீவ நதி. எல்லாரும் கேட்கிறீங்களா? எல்லாரும் கேட்கிறீங்களா? ஒரு ஜீவ நதி என்னை பூரிப்பாக்குகிற பசுமையான ஒலிவ மர கன்றுகளை போல என் குடும்ப வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஜீவ நதி இப்பொழுது என்னிடத்துல பாயட்டும், என்னிடத்துல பாயட்டும். வறட்சியை போக்குகிற ஜீவநதி இதோ தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வரட்டும். தாருங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஒரு ஜீவநதியை தாங்கப்பா. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். சொன்னீரே 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 சொன்னீரே, சொல்லவில்லையா? நீ சொன்னீரே. இப்பொழுது விசுவாச குடும்பங்கள்ல, விசுவாசிக்கிற குடும்பங்கள்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற குடும்பங்கள்ல அவர்களை செழிப்பின் பாதைகளை நடத்துகிற ஜீவ நதி புறப்பட்டு பாய்வதாக. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ரிமனா ஷெரேதினாமா வறட்சியை கொண்டு வந்திருக்கிற சாப வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேன்சல் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்படுத்த வேண்டும் என்று அனுப்பப்பட்டிருக்கிற
எல்லா அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேன்சல் ஆகுவதாக. Burn out. இயேசுவின் நாமத்தில் அக்கினிக்கு இரையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அக்கினிக்கு இரையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதான குறைச்சலை கட்டளையிட்டு இருக்கிற உறவுகள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக எழுப்பப்பட்ட சமாதான குறைச்சலை இயேசுவின் நாமத்தில் அக்கினிக்கு இரையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினிக்கு இரையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு. எல்லா கரங்களை தட்டி அறிக்கை பண்ணுவோமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே புறமனே திரிகாதரனா மீண்டோ. எனக்குள்ளே ஜீவ உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து வாயில தரது சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. அல்லேலூயா. அதுக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊராமனிரே. என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிகிட்டு ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழி. சொல்லுங்க. எஸ் 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 எஸ். என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி. மனகாரிதா திரி மனகதரா தினி தேரே தினி மனகாதரா தினி திரி மெனி கோதரோ தினி மேஷே திரி மெனி கதரா மனகதரே தி மனகதரா நமஷத்தரோ. என் பாத்திரம் மனனை கோரோது தி நேனே தேரே மேரே. ஹalleluya. என் பாத்திரம், என் குடும்பம், என் பிள்ளைகள் நிரம்பி 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 நிரம்பி. என் சந்ததி நிரம்பி நிரம்பி, என்னுடைய கற்பப்பை நிரம்பி. என் சந்ததி நிரம்புகிறது 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 நிரம்புகிறது. ஓ ஹோ ஹோ. மரமரா தினமனா தினமனா கதனா நிமனா கதரா தினமனா. என் இருதயம் நிரம்புகிறது, என்னுடைய இருதயம் நிரம்புகிறது. ஓ, என்னுடைய வாழ்க்கை நிரம்புகிறது, என்னுடைய குடும்பம் நிரம்புகிறது, எனது ஊழியம் நிரம்புகிறது, எனது ஊழியம் நிரம்புகிறது. ஆமென். ரமணமா ஷதராக். சபை நிரம்புகிறது, தேவ சபை நிரம்புகிறது, தேவ வல்லமையினா. ஆமென் ஆமென் ஆமென். பரபாதி கதன மனவர பர கதராத்தின நினிமா. பல்லங்களெல்லாம் 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 நிரப்புகிற தேவாவியே, கர்த்தருடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்பப்பட்ட பெருங்காற்றே, எங்களை நிரப்புகிற பெருங்காற்றே, பெருங்காற்றே. ஹalleluya.
கெஞ்சுங்க கெஞ்சுங்க கெஞ்சுங்க, கதறி கூப்பிடு, கதறி கூப்பிடு, கண்ணீர் சிந்தி இதோ கர்த்தருடைய பாதத்துல, அவருடைய பொற்பாதத்துல, காயப்பட்ட பாதத்துல என்னை நிரப்புமையா, என்னை நிரப்புமையா, என்னை நிரப்புமையா, என்னை நிரப்புமையா, என்னை நிரப்புமையா, என்னை அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவே, அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவே, ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று அவருடைய பிரசன்னத்துல நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தேவ அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு நதியை போன்று எனக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே செழிப்பாக்குகிற ஒரு ஜீவ நதியை போல கிரிகளை நடப்பிக்கிறது. எல்லா வலது காலத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்கள்ல குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபமன சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய எல்லைகளை, நாம் இருக்கிற ஸ்தலத்தை, பெட்ரூம், லிவிங் ரூம், கிச்சன், ஒவ்வொரு அறைகளிலும் கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், உறவுகள்ல கணவன் மனைவிக்கு இடையில கர்த்தருக்கு பரிசுத்தம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில கர்த்தருக்கு பரிசுத்தம், எஸ், உடன் பிறந்தவர்கள் மத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தம். இனி கசப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பொறாமை வேண்டாம். இவைகள் எல்லா அசுத்த கிரிகள், பொல்லாத குணம், புளித்தமாவு இந்த வேளையில யாவற்றையும் களைந்து இதோ நற்குணங்களினால, தேவனுடைய நற்குணங்களினாலே பில்லாத அப்பமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மாற்றும்படி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபப்படுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த 2 நாட்கள் இதோ நம்முடைய குடும்பத்தில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து சுத்திகரிக்கும்படி இடம் கொடுக்க போகிறோம். Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தை தேவ ஆவியானவர் இறங்கி சுத்திகரிக்கட்டும். அவர் ஆவியானவர் வந்து இறங்கி தங்கும்படிக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் வந்து அமரும்படி, உமது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என்னுடைய குடும்பத்தில் செய்யப்படுவதாக. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய கணவருடைய சித்தம் அல்ல, என்னுடைய முற்பிதாக்களுடைய சித்தம் அல்ல, என்னுடைய பெற்றோர்களுடைய சித்தம் அல்ல, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய சித்தம் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய சித்தம் அல்ல, பரலோகத்திலே என் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவது போல இந்த நாளிலே என்னுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. கூப்பிடு, சொல்லுங்க 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 சொல்லுங்க.
இதோ கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய குடும்பத்துக்குள்ள வந்து ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஏதாவது ஒரு அசுத்தமான கிரியைகளை ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார் என்று சொன்னார். இப்ப ஒப்பு கொடு, இப்ப ஒப்பு கொடு, இப்ப ஒப்பு கொடு. இனி இந்த கிரியை என்னுடைய வீட்டுல, என்னுடைய குடும்பத்துல இனி நடப்பிக்கப்படுவது இல்லை. இந்த உறவு, இந்த தவறான ரிலேஷன்ஷிப், அந்நிய அக்கினி இனி என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் வராதபடி இப்பொழுது வேலையடைத்து காக்கிறேன். சொல்றீங்களா? வாய்களை திறந்து சொல்றீங்களா? வாய்களை திறந்து சொல்றீங்களா? இனி நமது ஸ்தலத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய குடும்பத்துல, என்னுடைய குடும்பத்துல இனி அந்நிய அக்கினி இருப்பது இல்லை என்று உடன்படிக்கை பண்ணுகிறேன். முழுமையாய் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் வல்லமை என்னுடைய குடும்பம் முழுவதும் உலாவி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். Release in the mighty name of Jesus. கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. ஆவிக்குரிய கட்டுகள், கர்த்தரை காணக்கூடாதபடிக்கு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பரிசுத்த பலிபீடத்தின் அக்கினியை கொண்டு அக்கினிக்கு இரையாக்கி கட்டளை கொடுக்கிறோம். நீ கர்த்தருடைய பரிசுத்த பலிபீடத்தின் அக்கினிக்கு இரையாவாக, இரையாவாக. ஓ வரமனம ஷதரம ஓ ரபரபரகதரபரகதரகதரமன நிமரகதரகதரபரே தினமனகதரதுனமா. விபரங்கள், ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் என் குடும்பத்திலிருந்து வெளியேறு, குடும்பத்தை விட்டு வெளியேறு, பிள்ளைகளை விட்டு வெளியேறு. ஜீசஸ் வரபர மனமனே கதுரோ தினமனே கரமனே கரகதி நினமா நிமனா திமனே கதர இனமா ஷெத்தரை கதிரி மனே திரிமனே கரவரோ திமனே கதரா தினமனே ஷெத்தரை கதினமா. ஆமென், 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 ஆமென். ஆவிக்குரிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளால் செய்யப்பட்ட எல்லா திட்டங்களும், என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட திட்டங்கள், ஓ ஓ ஹோ 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 ரிமனா ஷதராதினமா வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட பாபேல் கோபுரம் போன்று உயர்த்தப்பட்ட பிசாசினுடைய கிரியைகள் இப்பொழுது தரைமட்டம் ஆவதாக. In the mighty name of Jesus. Hallelujah. அந்நிய உறவுகளை இப்பொழுது நாங்கள் அந்நிய உறவுகளை துண்டித்து போடுகிறோம். அந்நிய உறவுகள், குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்நிய உறவுகள், ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. ரிமனமா ஷதரா குடும்பத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படிக்கு ரிமனமா ரிமனமா பெண்கள் மூலமாய் வருகிறதான அந்நிய அக்கினி, ஆண்கள் மூலமாய் வருகிற அந்நிய அக்கினி இனி என்னது எல்லைகளுக்குள்ளே நுழையாதபடி இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வேலி அடைக்கிறேன். ரிமஷத்திரிமேனோ ரிமனகராதிரவரோதே ரிமேனே காராதிரமேனே ரிரபரோ. எஸ் 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 எஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அசுத்தங்கள் இப்பொழுது குடும்பத்தை விட்டு வெளியேறு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பலவீனத்தின் கிரியைகள், சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் பிசாசே, சோர்வின் ஆவியே, ஆமென் ஆமென், ஜெபிக்க கூடாதபடி கொண்டு வருகிற சோர்வின் ஆவியே குடும்பத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். தரித்திரத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பொல்லாத பிசாசே, பாவ கிரிகளை விதிக்கிற பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஓ ரபாரி மனாரி பெரி ஓ ரமனாரி பெரே
ஓரமாஷேதரே கரோ இவரமனெதிரே நிமிரித்திரே Jesus. Oh Jesus. Oh Jesus. Oh Jesus. Oramanedire Jesus. Jesus. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பல எதுக்கோ மஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்கோ மஞ்சிரே. கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஜெயம் கொடுக்கும். நம்பிக்கை தேவனே நன்மை அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மை அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மேன்மைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே என்னை மேன்மை விடு சொல்லுங்க. வார்த்தையை அனுப்பியே மேன்மைப்படுத்துவார். வசனம் வசனம் அனுப்பியே மேன்மை சொல்லுங்க. வசனம் அனுப்பி வசனம் அனுப்பியே மேன்மை. அற்புதம் அனுப்பி அற்புதம் அனுப்பியே மேன்மை சொல்லுங்க. அற்புதம் எஸ் எஸ் அதிசயம் அதிசயம் அனுப்பியே மேன்மைப்படுத்துவார். அதிசயம் அனுப்பி பலனை அனுப்பியே பலனை அனுப்பியே மேன்மை. வாயில் அறிக்கை பண்ணுவோம். பலனை அனுப்பியே. ஓ
சுகத்தை அனுப்பியே மேன்மைப்படுத்துவா. சுகத்தை அனுப்பி எஸ் லார்ட். மனமஷெதரே வார்த்தை வார்த்தை ஹalleluya. மரமஷெதரிமோ அக்கினி அனுப்பியே மேன்மை. ஹalleluya. அக்கினி அனுப்பியே அமே அபிஷேகம் அனுப்பியே மேன்மைப்படுத்துவா. அபிஷேகம் அனுப்பியே என்னை மேன்மை. எஸ் 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 ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும். ஹalleluya 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 பாடுவே உயர்த்துவே. ஹalleluya ஹalleluya பாடுவே. ஹalleluya 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 பாடுவே. ஹalleluya ராதே துனியா உயர்த்துவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. மாதத்துல ஒரு முறை இப்படியாய் சபையாய் கூடி சுத்திகரிப்பின் நாட்களை நியமித்து சுத்திகரிப்பின் நாட்களில தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்குள்ளே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுப்பது கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு நாட்கள் ஒரு மனுஷனை ரீசெட் நிலைமைக்கு கொண்டு போகிறது. அதாவது புதிதான ஒரு நிலைமைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே அவர் வசனத்தை வைத்து கிரியில் நடப்பிக்கும் பொழுது நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். பழச சரி பண்றவர் அல்ல, புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஆகையால் புதிய நற்குணங்கள், புதிய காரியங்கள், புதிய நன்மைகள், புதிய வாசல்கள், புதிய மேன்மைகள், தேவனை புதிதான கோணத்தில் அறிகிற தேவ அறிவு, இவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய அனுபவம், தேவனை தேடுகிறதெல்லாம் புதிய அனுபவம். நமது ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை பாரம்பரியமாய் மாறிவிடக்கூடாது. ரொம்ப ஆபத்து. பரிசேயர் சதுசேயரை இயேசுவை கண்டாலே அவருக்கு ஆகாது. பரிசேயர் சதுசேயர்கள் ஸ்தோத்திரம் பட்டவர்கள், அவர்கள் நல்லவர்கள் தான். வசனத்தை மிகவும் பிரமாணங்களை கை கொள்கிறவர்கள். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைல், வெரி டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல். சமுதாயத்தில் அவங்க ஒரு தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க வேத பாரகர்கள். ஆனால் அந்த பக்தியை அந்த பக்தி, அவர்களுடைய பக்தி அவர்களை பாரம்பரியமாய் மாற்றினதுனாலே அவர்களால் இயேசுவை காண முடியவில்லை. இயேசுவை பார்க்கல. அவங்க இயேசுவை ஒரு மரியாளுடைய யோசேப்பினுடைய குமாரனத்தான் பார்த்தாங்க. கண்கள் திறக்கப்படவில்லை. ஆகையால் பாரம்பரிய வாழ்க்கை, பாரம்பரிய ஜெபம், பாரம்பரிய வேத வாசிப்பு, பாரம்பரிய ஆராதனை, பாரம்பரிய ஊழியங்கள், சில நேரங்கள்ல பாரம்பரியமா செய்யப்படுகிற ஊழியங்கள் நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும். செழிப்பா இருக்கு, நல்லா போறதுக்காக அங்க கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிசாசு சில நேரங்கள்ல நம்மளை வஞ்சித்து எல்லாம் நல்லா இருக்கிறதை போல வச்சுக்குவான். மீனிங்
அவன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நம்ம தொந்தரவு பண்ணாதானே நம்ம வந்து உபவாசிப்போம், சுத்திகரிக்க வருவோம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம டச் பண்ணாம அப்படியே வச்சிருப்போம். நம்ம என்ன நினைப்போம், ஆல் இஸ் வெல். அதனால நம்ம எல்லாம் சரியா இருக்கிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது நம்மை ஒரு சில நேரங்கள்ல நம்மை வஞ்சித்து தேவனுடைய உண்மையான திட்டத்திலிருந்து நம்மை கொண்டு போய் வேற எங்கேயா கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தேவ சமூகத்துல வந்து காத்திருந்து உபவாசித்து சுத்திகரிப்புன்னு ஒரு நாளை வைக்கும் பொழுது உள்ளான மனுஷனை கர்த்தர் ரிப்பேர் பண்றதுல ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். புதிய அனுபவத்தை தருகிறார், புதிய பார்வையை தருகிறார், புதிய சிந்தனையை தருகிறார், புதிய வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் எப்படியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட சொன்னாரா, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய ஊழியம் அருமையாய் நடக்கிறது, ஜனங்களை இத்தனை ஜனங்களை இவ்வளவு ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு பலன் தந்தீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரா, நீ அவர்களை நடத்தல, அவங்க தான் உன்னை நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம்தான் புரியுது, எல்லாம் நல்லா இருந்தா நல்லது, ஒரு பிரச்சனை இல்லை, சமூகம் போயிட்டு இருந்துச்சுன்னா காட் இஸ் ப்ளீஸ்ட் வித், கர்த்தர் நம்ம மீது பிரியமா இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அங்க இங்க யாரு இல்லை, அங்க தேவன் இல்லை. சில நேரங்கள்ல அமைதியான நமது வாழ்க்கை பயணம், அமைதியான வாழ்க்கை பயணம் சில நேரங்கள்ல தேவனால் நடத்தப்படுகிறதா இராமலும் இருக்கலாம். புயலிலே அகப்பட்ட படகு, நமது வாழ்க்கை படகு தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாவும் இருக்கலாம். அமைதியாய் நமது வாழ்க்கை போறதுனால கர்த்தர் நடத்துகிறார் என்பது அர்த்தம் அல்ல. புயலிலே நமது வாழ்க்கை படகு போகிறதுனால தேவன் நடத்தவில்லை என்பது அர்த்தமும் அல்ல. சில நேரங்கள்ல புயல் நடுவிலே கர்த்தர் கொண்டு போவார். புயல் நடுவு நம்ம வாழ்க்கை போகுதுன்னா சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில புயல் விஷயம் கிடையாது, நம்முடைய கப்பலை யாரு நடத்துகிறாங்கிறதுதான் விஷயம். வாழ்க்கையை நம்ம யாரு கொண்டு போற, சுக்கான் யாரு கையில இருக்கு, யார் கையில இருக்கு, அதுதான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ படகு கவிழத்தக்கதான தண்ணீர்கள் பாய்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆங்கில வேதாகம டிரான்ஸ்லேஷன்ல வாட்டர் வாஸ் இன்சைட் த போட் அப்படின்னு இருக்கு. வாட்டர் வாஸ் ஓவர் த போட் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. அப்படின்னா ஓவர் த போட் அப்படின்னு சொன்னோம்னா படகுக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தண்ணி போகுது, அந்த பக்கத்துல இருந்து தண்ணி போகுது, இடையில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எப்போ போட்டு மூழ்கும், நம்ம வாழ்க்கை எப்ப மூழ்கும், எப்ப தொலைஞ்சு போகும். ஒரு போட், ஒரு சின்ன போட்டு அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த சமுத்திரத்தில் தொலைந்து போனா கண்டுபிடிக்கவே முடியாது, ஒளிந்து போவோம், இருக்கவே இல்லை, காணவில்லை அப்படின்னு முடிச்சிடும் இந்த உலகம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் போட்ல கர்த்தர் இருந்தா நிச்சயம் நம்மை கரை கொண்டு சேர்ப்பா. எவ்வளோ பெரிய பிரமாண்டமான கப்பல் இருந்தும் கர்த்தர் இல்லைனா அது நடுக்கடலிலே அழிந்து போகும். அல்லேலூயா. அதனால நமது வாழ்க்கையை வந்து தேவ சமூகத்துல கொண்டு வந்து அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே புதிய காரியங்களை நடப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நாளைக்கு நம்முடைய குடும்பங்களை சுத்திகரிப்பது எப்படி என்று நாம் தியானிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அநேக நேரங்கள்ல ஸ்தோத்திரம், வாத்தியாரு பிள்ளை மக்குன்னு சொன்ன மாதிரி, போலீஸ்காரன் பிள்ளை திருடங்கிற மாதிரி. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி, போலீஸ்கார மகன் என்ன செஞ்சிட்டான், கொலை கேஸ்ல மாட்டிட்டான். புரியுதா? ஊர்ல உள்ள திருடன் பிடிக்க போய் கடைசியில நம்ம வீட்டுல திருடன் பிடிக்க மாதிரி. ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம், நம்ம பிள்ளை வந்து மக்கா வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் மாறி விடுகிறது. சபை ஊழியம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம போட்டு பயங்கரமா போய்கிட்டு நினைப்போம். ஆனா குடும்பத்துல சத்துருவானவன் அவனுடைய பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருப்பான். ஆகையால் கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள வருவதற்கு முதலாவது நம்முடைய குடும்பத்தை சுத்திகரிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எப்போ வந்தாலும் நம்முடைய கதவு திறந்திருக்கணும். பாவம் பாதையில, பாவம் வாசற்படியில படுத்திருக்க கூடாது. அசுத்தம் வாசற்படியில தேவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நுழைவதை தடுக்க கூடாது.
வீதியில நடந்து போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்கணும் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய குடும்பம் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகை வந்து ஆவலா இருந்தான். எதுக்கு ஆவலா இருந்தான்? எதுக்கு ஆவலா இருந்தான்? அவன் கடைசியில சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலையாவது அநியாயமாய் நான் வாங்கியிருந்துண்டானால் நாளத்தனையாக பியூரிபிகேஷன், என் வீட்டுல நான் இன்னைக்கு நான் பியூரிஃபை பண்ண போறேன், என் வீட்டை நான் கிளென்சிங் பண்ண போறேன், என் எல்லத்தை சுத்திகரிக்க போறேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து ஒரு ஆயக்காரன் தான். ஆயக்காரனா வரி வசூலி செய்கிறவன், அநியாயமாய் வரி வசூலி செய்கிறவன். ஸ்தோத்திரம். ஒன்னு வாங்க சொன்னா 2 வாங்குவாங்களாம். ஸ்தோத்திரம். அவன் சொல்றது செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. ரோம அரசாங்கம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஸ்தோத்திரம். அப்புறம் லஞ்சம் வாங்குவாங்க. ஸ்தோத்திரம். இப்படி ஜனங்களை ரத்தத்தை உறிந்து குடித்து வளர்ந்த மனிதன் ஒரு நாள் புரிஞ்சிருச்சு, அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இப்படியே போனா நம்முடைய சந்ததிக்கு பெரிய ஆபத்து என்று உணர்ந்து என் குடும்பத்தை சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்க யாரால முடியும்? இந்த உலகத்துல யாரால முடியாது. ஒருவர் இந்த பூமியில சுத்தி திரிகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. நான் அவரை காணும் நாளிலே நானும் என் வீட்டாரும் சுத்திகரிக்கப்படுவோம் என்று அவன் ஆவலாய் காத்திருந்ததுனால, without his invitation, ஜீசஸ் வந்து சொன்னாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உன் வீட்டை சுத்திகரிக்க வேண்டும். இயேசு உள்ள வர்றதுக்கு கதவு தாங்க திறந்து கொடுக்கணும், மற்ற வேலையை நான் கர்த்தர் பாப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு வாசல் தான் திறந்து கொடுக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பெட்ரூமுக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. நிறைய பேருக்கு பெட்ரூம் பத்தி பேசுறது, அது பெருசா பேசுறது கிடையாது. பெட்ரூம் தான் பெரிய விஷயமே. ஸ்தோத்திரம். அது இப்ப காலத்துல ரொம்ப மோசம். அந்த டீட்டெயில் நம்ம போக அவசியம் கிடையாது. போகல தேவையில்லை, அப்புறம் பார்ப்போம். சோ என் பெட்ரூம்குள்ள வாங்க. அதனாலதான் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன், குடும்ப ஜெபத்தை நீங்க எங்க பண்ணுங்க? பெட்ரூம்ல பண்ணுங்க. கணவன் மனைவி இருக்கிற, பிள்ளைகள் இருக்கிற பெட்ரூம், தூங்குற இடத்துல பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேபி லிவிங் ஹால் தேவை அப்படின்னு சொன்னா லிவிங் ஹால்ல பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிச்சன்ல இருக்கிறவங்களா என்ன செய்யுங்க? கிச்சன்ல இருக்கும்போது கர்த்தரை துதித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? அந்த இடத்துல உலாவி கொண்டு. கிச்சனுக்கு பொதுவா ஆண்கள் வர்றதில்ல, அதிகமா யாருமே வர்றதில்ல. சமைக்கிறவரா இருந்தீங்கன்னா நீங்க தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, கிச்சன்ல நீங்க மட்டும் இருக்கிறதுனால வீட்டுல மகா சுத்திகரிக்கப்பட்ட ஸ்தலமா இருக்க வேண்டியது கிச்சனா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கணும், துதி ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கணும், வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், விண்ணப்பம் ஏறிட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்டியன் எஜுகேஷன் சப்ஜெக்ட் வந்து நான் இப்ப சமீப காலமா பைபிள் காலேஜ்ல எடுத்துட்டு இருக்கிறேன். அங்க கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஜனங்களை வந்து கிறிஸ்தவ பாதை கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா, சண்டே ஸ்கூல் சிறுவர் மத்திய ஆரம்பித்தது. சண்டே ஸ்கூல் முதல்ல 1780 ஸ்தோத்திரம் ஒரு பெண்மணியுடைய கிச்சன்ல தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கிச்சன்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க சண்டே ஸ்கூல். ஸ்தோத்திரம். ஒரு சிம்னி ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் உண்டு. சிம்னி ஸ்வீப்பர்ஸ்னா அந்த நாட்கள்ல வீடுகள்ல ஃபேக்டரியில புகை போறதுக்கு புகை குழாய் பெருசா கட்டி விட்டுருப்பாங்க. அது சுத்தம் பண்றதுக்கு ஸ்தோத்திரம் இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அதனால கற்பினத்தில் உள்ள குழந்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. ஏதோ ஒரு அண்ணா 2 அண்ணா சாப்பாடு பிரெட் கொடுத்தா போதும், அவன் என்ன செய்வான், அந்த புகை போகிற குழாய்க்குள்ள உள்ள ஏறி அங்க எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பான். சோ அதனால வந்து சிம்னி ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னு அந்த குழந்தைகளை சொல்லுவாங்க, கற்பினத்து குழந்தைகள். சோ ஒரு நாள் ராபர்ட் ரைக்கேஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர் தான், இந்த குழந்தைகள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, இவங்களுக்கு என்ன செய்யலாம், கிறிஸ்தவத்தை சொல்லி கொடுப்போம், இயேசுவை காமிச்சு கொடுப்போம்னு சொல்லி ஒரு அந்த பக்கத்துல இருந்த ஒரு தாயாருடைய கிச்சன்ல வச்சுதான் சண்டே ஸ்கூலே ஆரம்பிச்சது. இதுதான் சரித்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்கு பின்பு சபைகள் எல்லாம் சபையில செய்யணும், மற்றும் வீடுகளை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அப்படி வளர்ந்து இப்போ உலகமெங்கும் சண்டே ஸ்கூல்னா தெரியாத ஆளே கிடையாது உலகத்துல. கர்த்தரை அறியாதவன் கூட என்ன செய்யறான், சண்டே ஸ்கூலா அப்படின்னா சரி போன்னு கூட்டு போய் மற்ற மத மார்க்கத்தாரு கூட தெரியுது சண்டே ஸ்கூல்னா அங்க வந்து கர்த்தரை குறித்து போதிக்கப்படுகிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிச்சன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
லிவிங் ரூம் சுத்திகரிக்கப்படணும், உங்களுடைய என்ட்ரன்ஸ் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நிலைக்கால்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஜன்னல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், யார் உள்ள வராங்களோ வெளியே போறாங்களோ சுத்திகரிக்கப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க. அந்நியன் ஒருவனாவது உங்க வீட்டுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் காக்கணும். அந்நிய அக்கினி உங்க வீட்டுக்குள்ள வராமல் கர்த்தர் காக்கணும். உங்களுக்கென்று நியமிக்கப்படாத வியாதி உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று கர்த்தர் உங்களை பாதுகாக்கப்படும். எகிப்திற்கு தான் வர பண்ணார், உங்களுக்கு கிடையாது. ஒரு சொல்லுங்க. வாதை எகிப்திற்கு தான், உங்களுக்கு எனக்கு இல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கதே கிடையாது. ஆகையால் அவைகள் நுழையாதபடிக்கு காற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய ஸ்தலம், நம்முடைய குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல்ல நம்ம அதை விரும்பணும், அதை விரும்பணும். அதனால சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு பிள்ளைங்க குஞ்சு குட்டியெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு நேரம் சோறு திங்காம இருந்தா ஒன்னும் பிள்ளை செத்து போறது கிடையாது. சோறு திங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை முறை நம்ம பிள்ளைகளை அடிச்சிருக்கிறோம். அதனால அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதனால லீவா இருந்துச்சுன்னா, சனிக்கிழமை லீவா இருந்தது சொன்னா குடும்பமாய் உபவாசித்து, ஒரு வேளையாவது காலையில உபவாசித்து மதியம் வரைக்காவது உக்காந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சுத்திகரிப்புனா இப்ப என்ன கற்றுக் கொடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை உட்கார வைங்க. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளைன்னு சொல்லி வைக்கிறேன்னு நினைப்பு, அப்படியே நான் தேவதூர போல ஆறிட்டேன்னு நினைப்பு, அவ்வளவுதான். அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எக்கான சத்தம் தான் யார் யார் இருக்கா இல்லையான்னு காமிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் யாரு இல்ல யாருன்னு காமிக்கும். அவனுடைய கிரியை அக்னினால சோதிக்கப்படும். வெந்து போமையானால் அவன் நஷ்டம் அடைவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வருஷமா ஆண்டவரை தேடி ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல உட்காந்து எல்லாம் நஷ்டம் தான். அதுக்கு 4 இடத்துல வேலை செஞ்ச ஒரு 200 ரூபா 300 ரூபாய் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆகையால் தேவ சமூகத்தை தேடுவது நம்ம ஒரு நோக்கத்தோட தேட வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு நோக்கத்தோட ஆராதிக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய பார்வையில நம்மை குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்துல காத்திருந்து சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு 6 முடிஞ்சு போன உடனே யாருக்கெல்லாம் நம்ம சபையில விசுவாசிகள் இருக்கிறாங்களோ ஒருத்தருக்காவது போன் போட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு குடும்பமாக வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்யலாமா? செய்யலாமா? ஒருத்தருக்கு போன் பண்ணி, ஒருத்தர் நாளைக்கு இருக்கு, காலையில இரவு இருக்கு, 7 மணிக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை சுத்திகரித்து குடும்பத்திற்கென்று ஏற்படுத்தின நன்மைகளை தடையில்லாமல் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். பழைய பாட்டு காலங்களில் உபவாசம் அப்படின்னு சொன்னா ரட்டு, அது என்ன, ரட்டு உடுப்பு உடுத்திருப்பாங்க. ரட்டு உடுப்புன்னா சாக்குனால நெய்யப்பட்ட, அல்லது சாக்குனால எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ரட்டு உடுப்பு உஷ்ணத்தை எப்பவுமே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு அன்னீசியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அன்னீசினா எப்பவும் நீ உபவாசத்துல இருக்கிற, நீ சுத்திகரிச்சுட்டு இருக்கிற, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறன்னு சொல்லி அது நமக்கு நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை குத்துற ட்ரெஸ், முள் ஆடை, முள்ளாடை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு முள்ளுனால செஞ்ச ஆடை எப்படி இருக்கும்? ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபேன் போட்டு லைட்டை போட்டு முடிஞ்ச உடனே டீலாம் வடையெல்லாம் கொடுக்கூடாது. இன்னைக்கு கொண்டு வந்தீங்களா? இல்லை சரி,
கொண்டு வந்தீங்கன்னா பாஸ்ட் வீட்டில் கொடுத்துருங்க. டீ மட்டும்தான். ஸ்தோத்திரம். போனவொன்னு வடையை குடிச்சிட்டு போறது எல்லாம் இது கிடையாது. ஏசி போட்டு வடையை போட்டு டீயை போட்டு கொடுத்தாலும் ஜனங்கள் வர்றது கிடையாது. ஸ்தோத்திரம் இல்லையா? ஏசி போட்டு பக்காவா வாங்க உபவாசிச்சு போனா யாரும் வர்றதே இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவங்க உபவாசிக்க சுத்திகரிக்கணும்னா இந்த குடும்பம் சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்துருக்குன்னு சொன்னா பார்த்தாலே தெரியும். அவங்க வீட்டார் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ரட்டு உடுத்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரட்டு உடுத்தி, அந்த ரட்டு உடுப்பு என்ன செய்யணும்? அவர்களை தூங்க விடாது, வேற எந்த சிந்தனையும் சிந்திக்க விடாது. நீ இப்ப ஜெபத்துல இருக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ உபவாசத்துல இருக்க, நீ சுத்திகரிப்புக்கு அர்ப்பணிச்சிருக்கிற அப்படின்னு அந்த உஷ்ணம் அதனுடைய தன்மை நம்ம நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கும். சோ இப்பெல்லாம் ரட்டு உடுப்புனா இப்பெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உபவாசம் இருந்தா வயிறு ஒவ்வொரு முறையும் பெரு குடல் சின்ன குடல் எல்லாம் விழுங்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நீ உபவாசத்துல இருக்க. அதனால டிவியை பார்க்காம யார்கிட்டயும் போய் கதை அடிக்காம கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணு. அது நமக்கு என்ன செய்யுது? நினைப்பூட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உபவாசித்தா தான் ஆண்டவர் கிரியை செய்வாரா? சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, கட்டாயம் உபவாசிச்சா ஆகணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்க. கட்டாயம் எல்லாம் இல்லை. உன் குடும்பம் சுத்திகரிக்கப்படணும், அசுத்த நினைக்கணும், கர்த்தர் உன் குடும்பத்தை நதி போல மாற்றணும் அப்படின்னா உபவாசிக்கிறது நல்லது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உபவாசத்தினால கர்த்தரை நம்ம அவர் தான் இரக்கம் பெறணும் அப்படி கொடுமையான தேவனும் அல்ல. உபவாசம் ஆண்டவருக்கு இல்ல, உபவாசம் நமக்கு தான், நம்ம சரீரத்துக்கு தான். இதுதான் கீழ்ப்படிய மாட்டுக்க. சரீரம் தான் என்ன செய்ய மாட்டுக்கு? கீழ்ப்படிய மாட்டுக்க, சொல்றது கேட்கவே மாட்டுக்கு. நினைச்சதெல்லாம் செய்யணும் நினைக்கி, நினைச்சதெல்லாம் பார்க்கணும் நினைக்கி, நினைச்சதெல்லாம் விழுகணும்னு நினைக்கி, விளைச்சதெல்லாம் செய்யணும், ஓடணும், எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போகணும் நினைக்கி. எங்கேயாவது உங்க சரீரம் போகணும்னு சொன்ன போது போக மாட்டேன்னு நீங்க ஏதாவது சொல்லி என்னைக்காவது ஜெயிச்சிருக்கீங்களான்னா குறவுதான், அது ரொம்ப குறவுதான். ஸ்தோத்திரம். நினைச்ச உடனே, அதுவும் சென்னை பட்டணத்துல எல்லாமே இருக்கு. பீச் வேணா பீச்சு, கடல் வேணா கடல், ஹோட்டல் வேணா ஹோட்டல், நீச்ச குளம் வேணா நீச்ச குளம், என்ன வேணாலும் சரி, எங்க வேணாலும் போலாம். உலகத்துல என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்க இருக்கு, சென்னையில் இருக்கு. ஸ்தோத்திரம். உங்க சரீரம் போகலாங்க போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணி உங்க சரீரத்தை ஜெயிக்க முடியுது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப குறைவுதான். ஸ்தோத்திரம். சரீரம் அதுக்குத்தான் உபவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற நாள் வந்த உடனே யாக்கோபை நிரப்பணும், யாக்கோபை ஆசீர்வதிக்கணும், அவனை இஸ்ரவேலாய் மாத்தணும், அவனை ஒரு நதியை போல மாத்தணும், இஸ்ரவேல் பரவி பாகிற நதி போல மாற்றுகிற நாட்கள் வந்தது. ஆகையால் யாக்கோபே நீ இப்ப என்ன செய்? எழுந்து. எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து சொல்லுங்க, எழுந்து. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படின்னா தலைவர் படுத்து கிடக்காரு, நல்லா சாப்பிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? படுத்து கிடக்காரு. நல்ல தூக்கம், நல்ல தூக்கம், சாப்பிட்டு கொளுத்து போய் அமைதியா படுத்து கிடக்காரு. கேட்டானா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் சொன்னாரு நீங்க சும்மா இருப்பீர்கள். காலையில மெசேஜ் கேட்டு போனாங்க, சும்மா இருப்பீர்கள்னா போய் படுத்து தூங்கியாச்சு. எத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஆமா, சுத்திகரிப்பு கூட்டம் இங்க நடக்கும்போது வீட்டுல யாராவது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? அவங்களுக்கு டிசென்ட்ரி உண்டாகத்தக்கதாக ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் அனுப்பட்டா தான் அது சரி போடும். போ 4-5 முறை போய்கிட்டே இரு. அப்படியாவது ஏமா இன்னைக்கு காலையில சோறு வேண்டாம், நைட்டுக்கு சாப்பாடு வேண்டாம், வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படியாவது உபவாசத்தை போடும். இப்போ ஸ்தோத்திரம். சபையில சுத்திகரிப்பு கொண்டா இருக்கும் போது அங்க டிவி உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு, வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்துதாங்கணும். லீவு போட வாய்ப்பு இருந்துச்சுன்னா லீவ் போட்டு தான் வரணும். ஆண்டவரா லீவ் போட்டு வருவாரு. நம்ம நினைக்கிறது அவர் லீவ் போட மாட்டாரா? நிறைய பேருக்கு அதுதான் ஆசை. பரலோகமே லீவ் போட்டு பரலோகத்தை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கூடியிருந்தா என் வாழ்க்கை எப்படி ஓஹோன்னு மாறிடும். நம்ம நினைப்பு ஆண்டவர் லீவ் போட்டு வந்தா, பரலோகம் லீவ் போட்டு கீழே வந்தா நம்ம லீவ் போட மாட்டோம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, லீவ் போட முடியாது, சர்ச்சுக்கு ஊழித்து அதெல்லாம் லீவே போட முடியாது. லீவெல்லாம் எங்க ஆபீஸ் எங்க பாஸ் ஒரு நாள் கேட்கிறாரு, ஒரு வாரமா லீவ் போட்டு எங்கேயோ தலைவ போயாச்சு, ஒரு வாரம் எப்படி லீவ் போட்டு? அது கிடைக்கும், நாங்க பசங்க கூட சேர்ந்து டூர் போனோம். டூர் போறதுக்கு, பசங்களோட ஊர் சுத்துறதுக்கு, எல்லாத்துக்கும் லீவ் போட வாய்ப்பு இருக்கு.
ஆனா சுத்திகரிப்புக்கு அது அல்ல. நீங்க தேடுகிற வேலையோ, நீங்க தேடுகிற எஜமானனோ, நீங்க தேடுகிற உலகமோ, நீங்க தேடுகிற இந்த உலகத்தின் மேன்மையோ உங்களை உயர்த்த அல்ல. நீங்கள் கர்த்தருக்கென்று தியாகமா எப்படி சமூகத்தில் தேடுகிற தேவனுடைய வார்த்தையே உங்களை மேன்மைக்குள்ளே நடத்தும். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30,000 சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் லீவ் போட்டு உபவாசத்துக்கு ஜெபத்துக்கு வா, கர்த்தர் உன்னை 60,000 ஜெபத்துக்கு மாத்துவார். 60,000 சம்பளத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறது தான் வேலை. அவர் சுத்திகரிச்சுட்டா பரலோகத்தின் வானத்தின் பலகளையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். மல 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 மலவனு வேண்டான்னு சொல்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இது சத்தியம், இது சத்தியம். யோபு சொல்ற, என்னுடைய கால்களை எண்ணெயினால் கழுவினேன். யாராவது காலை என்ன கழுவுதீங்களா? ஒருத்தர் சொல்றாங்க, சென்னையில மக்கள் குடிக்கிற தண்ணியும் பழங்குற தண்ணியும் தண்ணியே கிடையாது அப்படிங்கிறான். கோயம்புத்தூர்காரங்க சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல உள்ளவங்க சொல்றாங்க, சென்னையிலயா நீங்க அங்க அந்த தண்ணியே கிடையாது, என்னமோ ஒண்ணு நீங்க எது தண்ணி நம்ம தண்ணி கூட கிடைக்கல, நல்ல தண்ணி கூட இல்ல. ஆனா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டே நம்ம செய்கிற மேட்டிமை இருக்க, எத்தனை முறை குளிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் குளிக்கிறாங்க, எத்தனை முறை குளிச்சுட்டு வந்தாலும் மூஞ்சி கருப்பாத்தான் இருக்கு. ஏன்னா மண்ணூர்பேட்டை தண்ணி கருப்பாத்தான் இருக்கு. குற்றாலத்துல போய் ஃபேமிலி குளிச்சுட்டு வந்தோம், கொஞ்சம் 1 மணி நேரம் தான் குளிச்சுட்டு வெளியே வந்தோம், தோலெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. ஏன் நீ வெள்ளையாட்ட? என் மனைவி நீ பார்த்து சொல்ல, வெள்ளையாயிட்டீங்க. நான் அவளை பார்த்து வெள்ளையாயிட்டேன். நம்மளாம் வெள்ளையாவா இருந்தவங்கனாலும். ஆமா, மண்ணூர்பேட்டையில போய் தண்ணியே கிடையாது. அதை வச்சுட்டு நம்ம பண்ற பீத்து இருக்க. எண்ணெயில கழுவுனா வருவீங்களா? எண்ணெயை கழுவுனியோ, கத்த உங்க பாதங்கள் எண்ணெயினால கழுவணும்னா நீங்க அவருடைய சமூகத்துக்கு எழுந்து வரணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்விலிருந்து எழும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நல்ல கவனிங்க, ஒரு சத்தியத்தை சொல்லித்தாரேன். சோர்ந்து கிடக்கிறதுனால ஒரு நன்மையும் நமக்கு வரப்போறது இல்ல. சோர்விலும் எழும்பி அவரை துதிக்கிறதுனால எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்றார் இங்க உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு, 2ஆம் வசனத்துல ஒரு சுத்திகரிப்புக்கு உங்க குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்து அப்படின்னு கர்த்தர் சொல்றார். யாக்கோபே, நீ உன் வீட்டை சுத்தம் பண்ணு. ஆக்சுவலி தேவன் யாக்கோபை பார்த்து சொல்றாரு. ஆனா யாக்கோபு என்ன செய்யறான்? வீட்டார் அனைவரையும், எல்லாரும் சொல்லுங்க, வீட்டார் அனைவரையும் வீட்டுக்கு போயிட்டு நீங்க சொல்லணும். வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் சுத்திகரிப்பு சொல்றாரு. அதனால சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வாங்க. ஒரு வேலையாவது வந்துருங்க, ஒரு வேலையாவது விழுந்துருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாத்திரை இருக்கு, நாளை காலையில் இருக்கு, ஒரு வேலையாவது ஆண்டவரே என் குடும்பத்தை சுத்திகரிங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டார் அனைவரையும். ஏன் யாக்கோபை தெரிந்து கொண்டான் தெரியுமா? இந்த வேலை பார்க்கறதுல அவன் கிள்ளி. ஸ்தோத்திரம். அவன் ஒன்னு சொன்னா 4 செய்யறாளே. சிலர் ஏன் ஊழியத்தில் அழைக்கிறாரு, சிலர் ஏன் ஊழியத்தில் அழைக்கிறதுல கஞ்ச பிசினாரி ஊழியத்துக்கு அழைக்க முடியாது. வாங்கறதெல்லாம் அவன் வயிற்றுல தான் போடுவான், சேர்த்தான் வைப்பான். சிலர் ஊழியத்தில் அழைக்கிறதுன்னு சொன்னா அவனுக்கு தெரியும், இவன் அபிஷேகம் கொடுத்தா, இவன்கிட்ட ஊழியம் கொடுத்தா, இவனுக்கு கிருபை கொடுத்தா சும்மா கிடக்க மாட்டான். இது வாயாடி மாதிரி இடத்தையா சொல்லிட்டு கிடப்பான். 4 பேரையா கூட்டி வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கர்த்தர் உங்களை கிருபை வரங்களால் நடத்தணும், வளர்க்கணும், நீங்க மேன்மையை நடத்தணும், கர்த்தர் பயன்படுத்தணும்னா நீங்க 4 பேரை கூட்டணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பஸ்ல கூட உட்கார்ந்து பேச்சு கொடுங்க. என்ன செய்றீங்க? ஹவ் ஆர் யூ டூயிங்? எல்லாரும் நல்லா இல்ல, எல்லாருமே நல்லாவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு பல நாள் ஆச்சு. அன்னைகளுடைய வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது கேட்டு அப்ப நல்லா ஆச்சு. இங்க ஒரு சகோதரர் ஜபத்துக்கு வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வந்திருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. உடனே சொல்றாரு, கேட்கவே நல்லா இருக்கு. யாரும் இப்படி வாழ்த்துனது இல்லை.
பசங்க கூட தண்ணி அடிக்கிறதுக்கும் சினிமா கொட்டைக்கு போறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் எல்லாம் சுத்துறாங்க. ஆனா ஒருத்தனாவது என்னைக்காவது நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவன் என்ன சுயநலவாதி. கம்பேனியன்ஷிப் இருக்கிறதுனால தான் கூட வரான். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லாத கூட்டம் அந்த பூமியில் நிறைவேறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாக்கோபை ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவன்கிட்ட சொன்னா போதும் அவன் குடும்பத்தையே சுத்திகரிப்பான். அல்லேலூயா. குடும்பத்தை மாத்திரமல்ல, கூட இருந்தவர்களையும் என்ன செய்யறான்? சுத்திகரிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. கூட இருந்தவர்கள் அப்படின்னு சொன்னா வேலையாட்கள், அடிமைகள். அது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் ரொம்ப முக்கியம். வேலை செய்யறவங்க யாரும் உங்க வீட்டுல வேலைக்கார வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் அவங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இயேசு விசுவாசி தான் ஆகணும். சொல்லி கொடுத்தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம தைரியமா பலப்பட்டு இருந்தாலும் யாரு பலவீனமா இருக்கிறாங்க அவங்க மூலமா அசுத்தத்தை குடும்பத்துக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருப்பான். நிறைய குடும்பம் கெட்டு ஒண்ணுமெல்லாம் போறதுக்கு காரணமே வேலைக்காரன், இன்னொன்னு டிரைவர். ஏன்னா அவங்களுடைய சுத்திகரிப்பு குறித்து நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால வீட்டார் அனைவர், குடும்பத்தோடு இருக்கிறவர்கள் அனைவரும் வரலையா சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்தா நைட்டு தங்கினா குடும்ப ஜெபத்தில் உட்காந்து தான் ஆகணும்னு சொன்னோம்னா பாதி குடும்பம் உங்க வீட்டுக்கு வரவே வராது. நீங்க சொல்ல முடியாது. நீங்க யாரும் நம்ம வீட்டுக்கெல்லாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, விருந்தாளி வர்ற அன்னைக்கு உபவாசத்தை கூறுங்கள், சுத்திகரிப்பை உண்டாக்குங்கள். அடுத்த முறை எங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. காலையில வருவாங்க, மதியம் போயிடுவாங்க. ஏன்னா தெரியும் இவன் வச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணியே சாவடிச்சிடுவான்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்களும் மேக்சிமம் எனக்கு ஞாபகம் இருந்து நாங்க யார் வீட்லயும் போய் குடும்பம் தங்கினதே இல்லை. நாங்க மழையவா உட்கார சோத்திரம் பண்ணி ஜோமன்னு ஆரம்பிச்சிருவோம். அதனால எங்க போனாலும் தான் கேலி கூத்துலாம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் மதிக்கிறது இல்லை. அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. கேலி கூத்து பண்ணவங்க, கொளுத்து போய் திரிஞ்சவங்க, திமுறா அலைஞ்சவங்க, ஸ்தோத்திரம் வசனத்தை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் வியாதியிலும் தருத்திரத்திலும் தான் இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களை சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் மட்டுமாய் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுந்து சுகமான வாழ்க்கையை விட்டு எழுந்து சுகபோகமான ஜீவியத்தை விட்டு எழுந்து உலக ரொட்டீன் லைஃபை விட்டு விலகி நாம் செய்து கொண்டிருக்கிறதான டெய்லி செய்ய வேண்டிய வேலையை விட்டு விலகி லீவு நாள்ல சுத்திகரிப்பு கூட்டம் வைங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வைக்க முடியாது, ஒரு நாள் சுத்திகரிக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம். இலவசமா பிரியாணி போடுறாங்கன்னா லீவ் போட்டு வரிசையில போய் நிக்கிறான். இலவசமா மதுபானம் கட்சி கூட்டத்தில் தாரான்னா வேலையை போட்டு போய் அங்க வரிசையில நிக்கான். இலவசமா ஏதாவது சேலை கிடைக்கி பொங்கலுக்கு சேலை இதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்க கொடுக்குறாங்களான்னு தெரியல. சேலை இவ்வளவு துண்டு கரும்பு கொடுப்பான், கொஞ்சம் பச்சை அரிசி. ஏமா வேலை போலியானா இன்னைக்கு ரேஷன் கடை சேலை கொடுக்காங்க. சேலைக்கு அந்த சேலை உடுத்தவே முடியாது, அது உடுத்தவே. ஆனா அதுக்கு சண்டை. கரும்புட்டே ஆற மண்டையில வாங்கின கரும்பு ரேஷன் கடையிலே ஆற மண்டை உடப்பு. எதுக்குமான்னா சரி நீ சேலை உடுத்துவில, இட்லி வைக்கிறதுக்கும் காய போடுறதுக்கும் ஆகும். அதுக்கு ஏமா வேலையெல்லாம் போட்டு வர இல்ல. கர்த்தர் உன்னை யாக்கோபை போல சந்ததியை பெருக பண்ணுகிறார். நீங்க ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு லீவ் போட்ட வந்த என்ன கேடா? வரலாமே. எல்லாம் நான் வேலைக்கு போறேன், நான் பயங்கர பிஸி. ஆபத்து காலத்து நீ கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்லுவாரு ஐ ஆம் பிஸி. முடிஞ்சது கதை. ஐசியூல இருந்துகிட்டு ஆண்டவரை கூப்பிட்டு உடன்படிக்கை பண்றான். கவனிங்க, சூப்பரா இருக்கு. 3ஆம் வசனத்துல அவன் சொல்றான், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவி அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த
தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆபத்து காலத்துல நான் கூப்பிட்ட பொழுது எனக்கு மறு உத்தரவு அருளினார். யாருக்கு அருள்வாரு? சுத்திகரிக்கப்பட்டவங்களுக்கு தான் அருள்வாரு. சும்மா இந்த மாயஜாலம் ஆண்டவர் உன்னை வாளாக்குவாரு, தலையாக்குவாரு, ஒன்னும் ஆக்க மாட்டாரு. நீ ஒன்னும் ஆக போறதும் கிடையாது, இருக்கிறதா இருப்ப. சமீபத்தில் ஒரு நியூஸ், ஒரு மெசேஜ் கேட்டிருந்தேன், ஒரு ஊழியர் மெசேஜ் கேட்டிருந்தேன். If you are not receiving blessing, you are doing mistakes. You are not following Christ. Praise the Lord. நீங்க ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னு சொன்னா, 20 வருஷம் விசுவாசியா இருந்தோம், something is wrong with you. சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிச்சு இடத்தை நீட்டா வச்சு கர்த்தர் வந்து உங்க வீட்டுல தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா கட்டுகளும் விடுவித்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு கூப்பிடுவாரு? சுத்திகரிக்கப்பட்டவங்க கூப்பிடுவார். ஜபத்துக்கு கூப்பிடும் போது நான் பிஸின்னா அவரும் ஆண்டவரும் பிஸி. போ. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நேரத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம கொடுக்காம, ஸ்தோத்திரம், மணி பர்ச 2 பூட்டு 4 பூட்டு பூட்டி நீங்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க ஒரு தேவையில கூப்பிடும் பொழுதும் அவர் பரலோகத்துல 16 பூட்டு பூட்டி வச்சிருவாரு. ஒண்ணு வராது. வானத்தை வெண்கலமா மாற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. வானத்தை வெண்கலமா மாற்றிடுவார். ஒரு துளி மழை கூட பூமியில விளையாது. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படணும். மணி பர்ஸ் சுத்திகரிக்கப்படணும். ஆமா, உங்க பண்டகசாலை சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா பரலோக பண்டகசாலை சுத்திகரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எழுந்திருந்து இந்த 2 வசனத்தை, யாக்கோபு எப்படி அவனுடைய குடும்பத்தை சுத்திகரித்தான்னு சொல்லி இந்த 2 நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுகபோகமான ரொட்டீன் லைஃப், அன்றாட வாழ்க்கையை விட்டு வெளியிலே வந்து எழுந்து, செப்பரேஷன், பிரிந்து இந்த நாளை ஒதுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாதமும் இப்படியாக 2 நாட்கள் தேவ சமூகத்தில் முழுமையா அர்ப்பணித்து உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுவீர்கள். ஆனால் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இட்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். அடிக்கடி நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஜெபிக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தரிடத்துல நீங்க படுகிற மனக்லேசம், அன்னால் மனக்லேசம், அதுதான் ஜெபமே. நிறைய பேர் மனக்லேசம்னா புரியுதா? மனசஞ்சலம்னா உடனே தூக்கு மாத்திரை போட்டு தூங்குதுங்க சில லூசுக. மனக்லேசம் வந்துச்சுன்னா சில லூசுக மதுபானம் அறிஞ்சிட்டு தூங்குதுங்க. ஸ்தோத்திரம். மனக்லேசத்தை பெட்ல கழிக்க கூடாது, உபவாசத்துல கழிக்கணும். ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஜோமன தேவையில்லை, ஜோமனம் முடியாது. புலம்பல் தேவ சமூகத்துல நீங்க எதை செய்தாலும், புலம்புனாலும் சரி, மனக்லேசமானாலும் சரி, மனமடிவா இருந்தாலும் சரி, இருதயத்தில் நொறுக்கப்பட்டவர்களாய் வேதனை உள்ளதாலும் சரி, அவமானமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதை கர்த்தருடைய சமூகத்தில் செலவிப்பீர்கள் என்று சொன்னால், அது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பரலோகத்திலிருந்து கொண்டு வர போகிறதான வெகுமதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் போய் அழக்கூடாது, மனுஷனுடைய தயவை கேட்க கூடாது, நாடகம் ஓதாருன்னு சொல்லல, அதெல்லாம் வேணும். அடிக்கடி நான் சொல்லுவேன், மனுஷனுடைய தயவும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். மனுஷ தயவு தான் நம்ம வாழ்றோம். மனுஷ தயவு நமக்கு வேணும். மனுஷ தயவையும் யாரு தான் அனுப்பணும்? கர்த்தர் தான் அனுப்பணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எழுந்திருந்து நாம் உபவாசித்து நம்ம சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தில் நேரங்களை செலவிட்டு நீங்க செலவிடுங்க. கர்த்தர் உங்களை யாக்கோபை போல குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய வசனத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு பலப்படுத்துவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் பீ டு காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கர்த்தர் நமக்கு பலனை தரட்டும். கர்த்தர் நமக்கு புதிய பாதையை காண்பிக்கட்டும். கர்த்தர் நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் நம்முடைய நீக்கி நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வீட்டில், குடும்பத்தில், உறவினர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில்
எல்லா மதியினத்தையும் நீக்கணும். பிள்ளையினுடைய இருதயத்துல மதியினம் ஒட்டி இருக்கும்னு வசனம் சொல்லுது. குழந்தைகளா இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் நீங்க விட்டு விடக்கூடாது. குழந்தைகளானாலும் பிள்ளைகளானாலும் உபவாச ஜபத்துல சுத்திகரிப்பு கூட்டத்தில் உட்கார வைங்க. அவங்களுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். அவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியான நீக்குவாரானால் ஒரு பரிசுத்த பலிபீடம் நம்முடைய வீட்டில் எழுப்பப்படும். அப்பொழுது கர்த்தர் பரலோகத்தில் இறங்கி வந்து நம்மை விசாரிப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரமஷரேபோ ரிமனா கரா தினமேனே திரேமனா ஷே. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம். ஓரமா ஷர தினமோ ரிமனா திரக்கனா தினமா ஷேக்கரே தினமே ரிமனா திரைத்திரு தினமோ. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வசனத்தை கேட்டபடி ஒப்பு கொடுங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேங்க ஆண்டவரே. உரபா ஷரபர தினமோ ரிமனா திரைக்கரே தினமே ஷேத்திரே தினமேனே நிமனா திரைக்கரே தினமேனே திரை தினமோ ஷேக்கே திரை தினமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரமஷதரே தினமேனே ரிமனா கராந்தனே தினமனா மனா. ஆமென் 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 ஆமென். ஏபெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏபெத்தே வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. ஏபெத்தே அது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன்றே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன்றே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் வாக்குரைத்தீரே. சொன்னதை சொன்னதை ஆமென் 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 ஆமென். மனாரி கோரோதோ சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே அப்பா. சொன்னதை ஓரமான ஷேக்கரே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சொன்னதை சொன்னதை ஆமென் 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 ஆமென். இம்மரகாதர மரகதரகரே நகை செய்யும் அளவோ. ஏபெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் சொல்லுங்க. ஏபெத்தே ஏபெத்தே ஆமென். ஓரமனாதே கரைகளை தட்டி கர்த்தருக்கு அர்ப்பணிப்போடு. இன்றைக்கு நான் யாக்கோபை போல என்னையும் என் குடும்பத்தையும் என்னோடு இருந்தவர்கள் யாவரையும் சுத்திகரிக்கும்படிக்கு நான் எழுந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணி நான் என்னுடைய எல்லா சுகபோகமான உலக பாரத்திலிருந்து விடுபட்டு
என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நாளிலே பங்கு பெற்ற யாவரோடு தேவ கிருபை இருக்கட்டும். முழுமையாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மட்டும் இல்ல, நான் மட்டுமல்ல, என் வீட்டார் அனைவரும், என் வீட்டார் அனைவர் மட்டுமல்ல, என்னோடு இருக்கிறவர்களும், அயலகத்தார், பட்டணத்தார், நகரத்தார், இந்த தேசத்தார் யாவரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். உம்முடைய வசனத்தை பின்பற்றி வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதரிக்க எங்களுக்கு கிருபை தரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.